அப்பேற்பட்ட திருப்பரங்குன்றத்து மலையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான சித்தர் யார் என்று சொன்னால் நம்முடைய மச்ச முனி என்று சொல்லலாம். மச்ச முனி எப்படி அப்படின்னா, அவரா போய் யார்கிட்டையும் யாசகம் கேட்க மாட்டாரு. யாசகம் பெற்று வந்த உணவைத்தான் அவர் சாப்பிடுவார். விளைந்த பயிரையோ அல்லது அவரே விளைவித்தோ சாப்பிடவே மாட்டார். தினம் தினம் பிச்சை எடுத்து வர்றதுனால உள்ள இதைத்தான் அவர் சாப்பிடுவார். அப்ப என்ன பண்றாரு, அவருடைய சீடராக இருக்கக்கூடிய கோரக்கரை பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புறாரு. அப்போ அந்த ஊர்ல என்ன நடக்குன்னா சரஸ்வதி பூஜை நடக்கு. அப்போ வடை பாயாசத்தோட சமைக்கிறாங்க அவங்க. அந்த சாப்பாடை கொண்டு வந்து கோரக்கர் என்ன பண்றாரு, நம்முடைய மச்ச முனிக்கு கொடுக்குறாரு. அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே அவருடைய மதியே மயங்கிருது. இவ்வளவு அழகான ஒரு சாப்பாட்டை, ஒரு சுவையான சாப்பாட்டை இது வரைக்கும் அவர் வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் மச்சமுனி. அடுத்த நாள் இதே மாதிரி அந்த பொண்ணு வீட்டிலேயே போய் இதே மாதிரியே வாங்கிட்டு வான்னு சொல்லி கோரக்கரை அனுப்புறாரு. கோரக்கரும் அந்த பொண்ணு வீட்டில் போய் கேட்குறாரு. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நேற்றைக்கு சரஸ்வதி பூஜை, அதனால் வீட்டில் விசேஷங்கனால நாங்கள் இதெல்லாம் படைத்தோம். இன்றைக்கி எப்படி அதெல்லாம் படைக்க முடியும், இன்றைக்கி எங்களால் முடியாது, தினம் படைக்கிற அளவுக்கு வசதி படைத்தவன் கிடையாது நான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுறாங்க. வேறு என்ன வழி இல்லை அப்படின்னோடனே இவர் இல்லை என்னுடைய குருநாதருக்கு நான் படைச்சே ஆகணும், இல்லை அவர் பட்னி இருப்பார், அவர் உயிர் துறந்துருவார், அதனால் அவர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருக்கார் கோரக்கர். அவரும் மிகப்பெரிய சித்தர். கோரக்கர் அப்படி இருக்கணும், வேறு என்ன வழி தெரியாமல் அந்த அம்மா அரிசி மட்டும் கொடுக்குறாங்க. எங்கள்கிட்ட இருக்கிறது இதுதான், நாங்கள் சமைக்க கூட இல்லை, இன்றைக்கி வடை பாயசம்லாம் தர முடியாதுன்றாங்க. என்ன பண்ணுறாரு, வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கண்ணை குத்திடுறாரு. தன்னுடைய கண்ணை குற்றி கையில் எடுத்து அதை அந்த பெண்மணிக்கு கொடுத்து, என்கிட்ட இருக்குது இதுதாம்மா, இதை எடுத்துக்கோ, தயவு செய்து எப்படியாவது நீ செஞ்சு கொடு அப்படின்னு கேட்குறாரு. அதன் பிறகு அந்த அம்மா படைக்கிறாங்க. அதை கொண்டு கோரக்கர் மச்சமுனிக்கு கொடுக்குறார். மச்சமுனி வந்த உடனேயே கண்ணு ஏன் இல்லைன்னு கேட்டு எதனாலங்கிறது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு, இப்பேற்பட்ட ஒரு குருவின் மீது பக்தியுடைய சீடனாக இருக்கிறாயே என்று சொல்லி மீண்டும் அவருக்கு அந்த கண்ணை கொடுத்து அவருக்கு எல்லா அஸ்தமா சித்திகளையும் கொடுத்து அதன் பிறகுதான் சீடராக இருந்த கோரக்கர் மிகப்பெரிய சித்தராக அவர் மாறுகிறார். கோரக்க சித்தருடைய ஜீவசமாதி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்கிறதாக சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அவர் பல அற்புதங்களை பல மண்ணிலே பல பிறவி எடுத்து நிகழ்த்தி இருக்கிறார். அதனால்தான் பல இடங்களில் அவருக்கு ஜீவசமாதி இருப்பதாக அறியப்படுகிறது. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.